Hi students, welcome to Complete Tutorial. In this video, let's see Class 9 Science Chapter 8 Journey Inside the Atom. Okay, Journey அப்படின்னா பயணம். Okay, atom அப்படின்றது அணு. Okay, inside அப்படின்னா உள்ளுக்குள்ள. அப்ப ஒரு ஆட்டத்துக்கு உள்ளுக்குள்ள என்னென்ன இருக்கு அப்படின்றத ஒரு பயணத்தை பத்தி பார்க்கலாமா அப்படின்னு இந்த லெசனை கொடுத்திருக்காங்க. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. அதாவது சென்டர் பிக்சர் என்ன இருக்குன்னா ஆட்டம்ஸ் அப்படின்னு இருக்கு. இந்த சைடு அதாவது வந்து லெஃப்ட் சைட்ல ஹவுஸ் இருக்கு, ரைட் சைட்ல ஹியூமன் பாடி இருக்கு. இந்த ஹியூமன் பாடி எதால் ஆனதுன்னா ஆர்கன்ஸால் ஆனது. ஆர்கன் எதால் ஆனது? டிஷ்யூஸால் ஆனது. டிஷ்யூஸ் எதால் ஆனது? செல்ஸால் ஆனது. செல்ஸ் எதால் ஆனது? புரோட்டீன் மாலிகுல்ஸால் ஆனது. அதுக்கப்புறம் இந்த புரோட்டீன் மாலிகுல்ஸ் எதால் ஆனதுன்னா ஆட்டம்ஸால் ஆனது. அதே மாதிரி ஹவுஸ், அடுத்த ரூம், அடுத்து வால், நெக்ஸ்ட் பிரிக், நெக்ஸ்ட் சிலிகேட்ஸ் மூலமா எங்க இருந்து வருது? ஆட்டம்ஸ் அப்படின்னு ஆனது. அப்ப எல்லாத்துக்கும் பேசிக் எது அப்படின்னு பார்த்தோம்னா என்னன்னு சொல்றோம் நம்ம? ஆட்டம்ஸ். அது ஹியூமன் பீயிங்ஸா இருக்கலாம், இல்ல அது லிவிங் திங்ஸா இருக்கலாம், இல்ல நான் லிவிங் திங்ஸா இருக்கலாம். எல்லாத்துக்குமே பேசிக் எதுன்னு பார்த்தோம்னா ஆட்டம்ஸ் அப்படின்ற ஒரு பிக்சர் கொடுத்திருக்காங்க. இந்த பிக்சருக்கு கீழே என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்றத பத்தி பார்க்கலாமா? Everything that you see or observe or feel around us matter. Okay, ஒவ்வொன்றும் நம்ம பார்க்கக்கூடிய ஒவ்வொரு பொருளும், தொடக்கூடிய எல்லா பொருளும் என்னன்னு சொல்ல நம்ம மேட்டர். Everything you see, okay, நம்ம பார்க்கக்கூடிய பொருள், கவனிக்கக்கூடிய பொருள், ஃபீல் பண்ணக்கூடிய, நம்மள சுத்தி இருக்க ஃபீல் பண்ணக்கூடிய எல்லா பொருட்களும் எதால் ஆனது? மேட்டர் அப்படின்னு சொல்றோம். மேட்டர் அப்படின்னா என்னன்னா மேட்டர் இஸ் மேட் அப் ஆஃப் பார்ட்டிகல். ஓகே, பார்ட்டிகல் அப்படின்னா துகள்கள் அப்படின்னு சொல்லுவோம். இந்த துகள்களால் ஆனதுதான் மேட்டர். You have learned that matter consists of tiny particles called atom. அப்ப நம்ம ஆல்ரெடி நம்ம தெரியும் நம்மளுக்கு மேட்டர் எதால் ஆனது அப்படின்னா டைனி பார்ட்டிகல்ஸ். ஓகே, சிறிய சிறிய துகள்களால் ஆனது. இதுதான் என்னன்னு சொல்ல நம்ம ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்லும். டேக் ஏ க்ளோசர் லுக் அட் தி பிக்சர் given above. ஓகே, மேல இருக்க பிக்சரை நம்ம கிட்ட பார்த்தோம்னா what do you observe? இதுல நம்ம என்ன கவனிக்கிறோம் அப்படின்னு பார்க்கும்போது do you notice that both living like non-living things like a house are ultimately composed of atom? ஓகே, do you notice? என்ன நீங்க கவனிச்சீங்க? both living being like us, நம்மள மாதிரி மனித உயிரினங்களோ, non-living things like a house are ultimately composed of atoms. ஓகே, அப்ப லிவிங் திங்ஸும் நான் லிவிங் திங்ஸும் எதால் ஆனது? ஆட்டம்ஸால் ஆனதா? தீஸ் ஆட்டம்ஸ் ஆர் சோ டைனி அண்ட் தே cannot be seen with the naked eye. இந்த அணுக்கள், ஓகே, ஆட்டம்ஸ் அப்படின்னா தமிழ்ல அணுக்கள் அப்படின்னு சொல்லுவோம், இங்கிலீஷ்ல ஆட்டம் சொல்லுவோம். இது என்னன்னு சொல்லுவோம்? டைனி அப்படின்னு சொல்லும்போது சின்ன சின்ன துகளை தான் என்னன்னு சொல்லும்போது டைனி பார்ட்டிகல்ஸ் அப்படின்னு சொல்லணும்னா மிகச்சிறிய துகள்களை தான் டைனின்னு சொல்லுவோம். அது எதால பார்க்க முடியாது? தே cannot be seen with our naked eye. சாதாரண நம்ம கண்களுக்காக பார்க்க முடியாத அந்த துகள்களை தான் நம்ம என்னன்னு சொல்றோம்? ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். You may be wondering, is an atom truly the smallest unit of matter or can it be divided even further? Okay, you may be wondering. Okay, இதுல ஆச்சரியப்படக்கூடிய நிகழ்ச்சி என்னவென்றால்னா ஆட்டம் அப்படின்றது என்னன்னா ஆட்டம்ன்றது உண்மையிலேயே ஓகே சின்ன துகள்களால் ஆனது, மேட்டரால் ஆனதுதான். மேட்டரால் ஆனதுதானா? Can it be divided even further? Okay, இதை என்ன பண்ண முடியும்? மறுபடியும் நம்மளால பிரிக்க முடியுமா? அந்த ஆட்டத்தை நம்மளால பிரிக்க முடியுமா? Scientists too have been exploring whether atoms are divisible. Scientists இதைதான் ரிசர்ச் பண்ணிட்டு இருக்காங்க. Scientists too have been exploring whether atoms are divisible. If so, what are their constituents? Okay, suppose atoms பிரிக்க முடியுமா அப்படின்றதான் சயின்டிஸ்டும் எக்ஸ்ப்ளோர் பண்ணிட்டு இருக்காங்க. ஓகே, சப்போஸ் பண்ணாங்கன்னா ஓகே வாட் ஆர் தேர் கான்ஸ்டியூவன்ட்? ஓகே, அதுக்குள்ள இருக்கக்கூடிய பொருட்கள் என்னென்ன? how are they arranged? அது எப்படி அரேஞ்ச் ஆயிருக்கு? let us examine how the concept of atoms emerged and how it has been evolved since then. ஓகே, இத பத்தி நம்ம இந்த லெசன்ல படிக்க போறோம். Rediscovering the roots of atomic theory. Okay, atomic theory அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்ல நம்ம அணு கோட்பாடுன்னு சொல்லுவோம். அட்டாமிக் தியரி, இந்த அட்டாமிக் தியரியை பத்தி தான் என்ன பண்றோம்? நம்ம மீண்டும் மீண்டும் இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஓகே, இந்த அட்டாமிக் தியரியை பத்தி மறுபடியும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம் அப்படின்றது தான் கொடுத்திருக்காங்க. அட்டாமிக் தியரியை பத்தி மீண்டும் நம்ம தெரிஞ்சுக்கிறது. Let us embark of a journey that takes back home, that is take back more than 2000 years to the intellectual landscapes of ancient India and ancient Greece. Okay, let us embark on a journey that takes back more than 2000 years to the intellectual landscapes of ancient India and ancient Greece. In these distant yet remarkably parallel civilization, profound thinkers such as Acharya Kannada in India and Lucifer's and that is Democritus in Greece pondered over some fundamental questions that has continued to inspire human inquiry across centuries. What is everything is made up of? Okay, இந்த பேஜ்ல என்ன கொடுத்திருக்காங்க அப்படின்னு சொல்லும்போது ஆட்டம் அப்படின்றது மட்டும் ஆட்டம் அப்படின்றது என்னன்னா
இன்னைக்கு தோன்றியது இல்ல. இது ஆக்சுவலி 2000 ஆண்டுகளுக்கு முன்பே 2000 இயர்ஸ் ஆகோ யாரு இந்தியால இருக்கக்கூடிய எந்த சயின்டிஸ்ட், தட் இஸ் ஆச்சாரிய கனடா அப்படின்ற ஒரு சயின்டிஸ்டாலையும், அதே மாதிரி கிரேக்கத்துல இருக்கக்கூடிய லூசிபஸ் அண்ட் டெமோக்ரட்டிஸ் அப்படின்ற அறிஞர்களால ஃபர்ஸ்ட் யோசிச்சாங்க, சிந்திச்சாங்க. ஓகே, அவங்களால உருவாக்கப்பட்டதுதான் எது இந்த ஆட்டம் அப்படின்றது. அப்ப அவங்களுக்குள்ள ஒரு கொஸ்டின்ஸ் வந்தது என்னன்னா, இந்த உலகத்துல இருக்கிற எல்லா வாட் இஸ் எவ்ரிதிங் மேட் அப்பா, உலகத்தில் உள்ள எல்லா பொருட்களும் எதனால் உருவாக்கப்பட்டுள்ளன. ஆச்சாரிய கனடா suggested that if matter is divided repeatedly, you will reach a stage where you would encounter the smallest particle. First ஆச்சாரிய கனடா இந்தியா சேர்ந்தவர், இந்திய அறிஞர் அதாவது ஆச்சாரிய கனடா என்ன சொன்னார் அப்படின்னா, எந்த பொருளையும் ஓகே தொடர்ந்து என்ன பண்றோம், சின்ன சின்ன பகுதிகளா பிரிச்சிருக்கிறோம். ஒரு பொருளை எடுத்துக்கணும், அதை பிரேக் பண்றோம், மறுபடியும் அந்த பிரேக் எடுத்துக்கிறோம், மறுபடியும் பிரேக் பண்றோம். அப்ப அந்த மாதிரி ஒரு பொருளை சின்ன சின்ன பகுதிகளா என்ன பண்றோம், பிரிச்சுக்கினே போனோம்னா ஒரு கட்டத்துல என்ன பண்ண முடியாது, நம்மளால பிரிக்கவே முடியாது. அப்ப பிரிக்கவே முடியாத ஒரு சின்ன துகள் இருக்கு இல்லையா, ஒரு பார்ட்டிகல் இருக்கு இல்லையா, அதுக்கு பேரு தான் அவர் என்ன சொன்னாரு, பரமாணு அப்படின்னு சொன்னாரு. ஓகே, will reach a stage where you would encounter the smallest particles that can no longer be divided. He called these particles as பரமாணு. இததான் அவர் என்ன சொன்னாரு, தட் இஸ் இந்திய அறிஞர் ஆச்சாரிய கனடா சொன்னாரு. இதுக்கு பேரு தான் ஒரு பர்டிகுலர் ஸ்டேஜ்ல அதை என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாத அந்த துகளை தான் பரமாணு அப்படின்னு சொன்னாரு. His ideas are recorded in the Sanskrit text. This is வசிஷ்டிகா சூத்ராஸ். பரமாணு இது எதுல ரெக்கார்ட் ஆயிடுச்சு, அவரோட ஐடியா எல்லாமே சான்ஸ்கிரிட் டெக்ஸ்ட்ல, தட் இஸ் வசிஷ்டிகா சூத்ராஸ்ல அது இடம்பெற்றிருக்கு. பரமாணு இஸ் இன்டிஃபினிட்லி ஸ்மால் அண்ட் cannot be perceived by the senses. ஓகே, பரமாணு அப்படின்ற எந்த பொருளையும் சின்ன சின்ன பொருட்களா பிரிச்சுக்கினே போனா ஒரு கட்டத்துல அது என்ன பண்ண முடியாது, சுத்தமா பிரிக்க முடியாத சூழ்நிலை இருக்கும். அந்த தான் சின்ன துகளுக்கு பேரு தான் பரமாணு அப்படின்னு சொன்னாரு. அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லும் போது, அது ரொம்ப சின்னது, கண்ணால நம்ம என்ன பண்ண முடியாது, பார்க்க முடியாது. அது மாதிரி என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது. combination of these forms, that is dyads அப்படின்னா group of 2 paramanus, and triads na group of 3 paramanus, and so on. It's out of these combination that the whole of the material universe, including the bodies of living beings, is created. However, this description does not specify the proportion in which paramanus combine to form different substances. அதாவது இவர் என்ன சொன்னார் அப்படின்னு சொல்லும்போது, 2 பரமாணு சேர்ந்ததுன்னா ஓகே, 2 பரமாணு சேர்ந்தது அது என்னன்னு சொல்லுவோம், டை அப்படின்னா 2 அப்படின்னு சொல்லுவோம். அதே மாதிரி 3 பரமாணு சேர்ந்தா அது என்னன்னு சொல்லுவோம், ட்ரைனா என்னன்னு சொல்லுவோம், ட்ரை சைக்கிள் அப்படின்னு சொல்லுவோம். அப்ப ட்ரைனா என்னன்னு சொல்லுவோம், 3. குரூப் ஆஃப் 3 அதுதான் என்னன்னு சொல்லுவோம். அப்ப 3 பரமாணு சேர்ந்தா அது என்னன்னு சொல்லுவோம், நம்ம ட்ரையட். அப்ப அதாவது ட்ரையட் அப்படின்னு சொல்லுவோம், ட்ரையட் குரூப்ஸ். ஓகே, ட்ரையட்ஸ் அப்படின்னா குரூப் ஆஃப் 3 பரமாணு, அண்ட் சோ ஆன். ஓகே, இது மாதிரி பல பரமாணுக்கள் சேர்ந்ததுதான் என்ன உருவாகுது, கல்லு, மண்ணு, மரம், தண்ணி, ஓகே, ஈவன் ஹியூமன் பீயிங்ஸ், உயிரின் லிவிங் திங்ஸ் எல்லாமே உருவாகுது அப்படின்னு சொன்னாங்க. இட் இஸ் அவுட் ஆஃப் திஸ் காம்பினேஷன் that the whole of the material universe, including the bodies of living things, is created. However, this description does not specify the proportion in which paramanus combine to form different substances. ஆனா என்ன இதுல ஒரு ப்ராப்ளம் அப்படின்னு பார்த்தோம்னா, ஒரு குறை என்ன அப்படின்னு பார்க்கும்போது, எந்த அளவுல ஓகே அந்த பரமாணு சேர்ந்து ஒரு பொருள் உருவாகுது அப்படின்றத பத்தி அவங்க எக்ஸ்பிளைன் பண்ணல. The Greek philosopher Luciferus and Democritus also proposed a similar idea. ஓகே, அவங்களும் அதாவது இந்த கிரீக் நாட்டை சேர்ந்த சயின்டிஸ்ட் சொன்னாங்களே, அந்த Luciferus and Democritus அவங்களும் இதே மாதிரி கருத்தை தான் சொன்னாங்க. They called these indivisible particles that is atomos meaning indivisible. இததான் அவங்க என்ன சொன்னாங்கன்னா, அவங்க தான் இந்த சின்ன மிகச்சிறிய அந்த பார்ட்டிகளுக்கு பேரு அட்டாமஸ் அப்படின்னு பேர் வச்சாங்க. அட்டாமஸ் அப்படின்றது ஒரு கிரீக்காலான ஒரு பொருள். ஓகே, கிரீக்காலான ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவோம். அப்படின்னா என்ன அப்படின்னா, அட்டாமஸ் அப்படின்னா என்னன்னா இன்டிவைசபிள் மீன்ஸ் என்ன பண்ண முடியாது, டிவைசபிள்னா பிரிக்க முடியும், இன்டிவைசபிள்னா என்ன ஆகுது, இதை மேலும் பிரிக்க முடியாது. அப்ப இதே சொல்லதான் இன்னைக்கு என்னன்னு சொல்றோம், நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். You must remember that the concept of atom originated as an imaginary idea rather than from the experimental observation. அப்ப இந்த சொல்லதான் இன்னைக்கு என்னன்னு சொல்றோம், நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்றோம். அப்ப அந்த காலத்துல இத பத்தி என்ன பண்ண முடியல, எந்த பரிசோதனையும் பண்ண முடியல. Many centuries later, that is 1802, John Dalton proposed his atomic theory. இந்த ஆட்டமை பத்தி எந்த பரிசோதனையும் செய்யல, வெறும் அது என்ன பண்றாங்க,
ஜஸ்ட் ஒரு சிந்தனை, அதே மாதிரி ஒரு கிரியேட்டிவிட்டி, கற்பனை அடிப்படையில தான் இந்த கருத்து உருவாச்சு. அதனால இது என்னது, ஒரு அறிவியல் ஆதாரம் இல்லாத ஒரு ஆரம்ப கருத்தா மட்டும்தான் எது இருந்தது, இந்த ஆட்டம் அப்படின்றது இருந்தது. அதுக்கப்புறம் தான் மெனி செஞ்சுவரிஸ் லேட்டர் 1808 ஜான் டால்டன் ப்ரொபோஸ்ட் ஹிஸ் அட்டாமிக் தியரி. அதுக்கப்புறம் 1808 வருஷம், ஓகே, 1808ல ஜான் டால்டன் வந்தாரு. அவர் என்ன பண்ணாரு அப்படின்னு சொல்லும்போது, அவர் எக்ஸ்பெரிமெண்ட் பேஸ்ல, okay, it was based on experiments of that time. He proposed that all matter is composed of indivisible particles called atoms. அவ என்ன பண்ணாரு, எக்ஸ்பெரிமெண்ட்டை பேஸ் பண்ணி அட்டாமிக் தியரியை அவர் ரிலீஸ் பண்ணாரு. அப்ப அவர் என்ன சொன்னாரு அப்படின்னு சொல்லும்போது, the atoms are the fundamental building blocks of matter that cannot be broken down into smaller parts. Dalton's atomic theory was the first scientific description how matter is made. It became the starting point for the current understanding of atomic structure. அப்ப first அதாவது வந்து எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா ஜான் டால்டன் தான் ஆட்டம் அப்படின்னு என்ன அப்படின்றத பத்தி சொன்னாரு. என்ன சொன்னாரு அவர் அப்படின்னு பார்த்தோம்னா, எல்லா பொருட்களும் ஆட்டம்ஸால தான் ஆனது. அந்த ஆட்டம்ஸ் என்ன பண்ண முடியாது, நம்மளால பிரிக்க முடியாது. இன்டிவைசபிள்னா பிரிக்க முடியாது. இந்த ஆட்டம்ஸ் தான் ஒவ்வொரு பொருட்களோட என்னன்னு சொல்லணும், நம்ம பில்டிங் பிளாக். ஓகே, ஒரு வீடு கட்டணும்னா என்ன தேவை, நம்மளுக்கு முதல்ல செங்கல் தேவை. அப்ப செங்கல் வச்சுதான் என்ன பண்ண முடியும், நம்ம வீடை எடுப்போம் இல்லையா, அதுதான் பில்டிங் பிளாக்னு சொல்லுவோம். அதே மாதிரி ஒவ்வொரு பொருளுக்கும் முக்கியமான இருக்கக்கூடிய பில்டிங் பிளாக் எதுன்னு சொல்லணும், நம்ம ஆட்டம் அப்படின்னு சொல்றது யார் சொன்னது, ஜான் டால்டன். Dalton's atomic theory was the first scientific description of how matter is made. It became the starting point for the current understanding of atomic structure. அவரோடது தான் ஃபர்ஸ்ட் என்ன வருது, நெக்ஸ்ட் அடுத்தடுத்து வரக்கூடிய அட்டாமிக் தியரிக்கு ஒரு அடித்தளமா அமைந்தது. யாரோட, ஜால்டனோட அட்டாமிக் தியரி. You may be wondering how Dalton's idea evolved in a model for the structure of an atom. ஓகே, அப்ப டால்டனுக்கு, அதாவது டால்டன் கோட்பாட்டுக்கு முன்னாடியே, டால்டனோட தியரிக்கு முன்னாடியே விஞ்ஞானிகள் சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. டால்டனோட அட்டாமிக் தியரிக்கு அப்புறம் சயின்டிஸ்ட் சில கொஸ்டின்ஸ் கேட்டாங்க. என்ன கொஸ்டின்ஸ் அப்படின்னு பார்க்கும்போது, வாட் ஆர் ஆட்டம்ஸ் மேட் அப் ஆஃப், தட் இஸ் அதாவது வந்து ஆட்டம் எதனால் ஆனது, what would atoms look like if you would see them. ஓகே, அப்ப சப்போஸ் இந்த ஆட்டம் நம்ம பார்க்க முடிஞ்சதுன்னா அது எப்படி இருக்கும், what makes the atoms of one element different from the atoms of another element. அப்ப ஒரு எலிமெண்ட்ல இருந்து மற்றொரு எலிமெண்ட, ஓகே, ஒரு எலிமெண்ட் மற்றொரு எலிமெண்ட்ல இருந்து எப்படி வேறுபடுது. அப்ப இந்த மாதிரி கொஸ்டின்ஸுக்கான பதில தான் என்ன பண்ணாங்க, சயின்டிஸ்ட் தேடினாங்க. அப்ப இந்த கேள்விகளுக்கான பதில தான் ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் தேட ஆரம்பிச்சாங்க. what makes the atoms of one element different from the atoms of another element. A short historical journey through atomic models. Okay, a short historical journey, atomic models. Atomic models na enna solrom, இந்த அணுக்களோட எல்லாத்தையுமே என்னன்னு சொல்லுவோம். இப்ப ஃபர்ஸ்ட் ஒன்னொருத்த கண்டுபிடிக்கிறாங்கன்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ணுவாங்க, அதோட மாடல் போடுவாங்க இல்லையா, அதுதான் மாதிரி அப்படின்னு சொல்லுவோம். அப்ப இதே மாதிரி இந்த அட்டாமிக் மாதிரி, ஓகே, அணு மாதிரிகளோட ஹிஸ்டரி என்ன அப்படின்றத பத்தி பார்க்கலாமா. ஒரு ஷார்ட் ஹிஸ்டரி அபவுட் அட்டாமிக் மாடல்ஸ், அதுதான் என்னன்னு சொல்லுவாங்க, a short historical journey through atomic models. First, more than 100 years ago, scientists tried to imagine what items made me, like proposing simple models. A new experiments were proposed and new evidence came to light. These models were changed and improved. We now know that the early models were not fully correct. They are still important because they show how science moved forward one step at a time, driven by curiosity, questioning and experiment. அப்ப அதாவது வந்து ஃபர்ஸ்ட் வந்து ஆட்டம், அதாவது அட்டாமிக் மாடல் அப்படின்னா என்ன. இப்ப அணு என்ன பண்ணும், ஆட்டம் என்ன பண்ண முடியாது, நம்ம நேரடியா பார்க்க முடியாது. அப்ப அது எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி என்ன பண்ணாங்க, ஒரு மாடலை உருவாக்குனாங்க. உதாரணம், இப்ப நம்ம ஒரு வீடு கட்டுறோம்னா அதுக்கு முன்னாடி என்ன பண்ண முடியும், அதோட பிளான் பண்றோம். அது எது எங்க கிச்சன் எங்க இருக்கணும், ஹால் எங்க இருக்கணும், ஓகே, இது எங்கெல்லாம் இருக்கணும் அப்படின்றது நம்மளுக்கு ஒரு ஐடியா கிடைக்குது இல்லையா. அதே மாதிரி ஒரு ஆட்டம் அப்படின்னா எப்படி இருக்கும் அப்படின்றத பத்தி ஒரு மாடலை உருவாக்குனாங்க. அப்ப அந்த அணு, அதாவது இந்த ஆட்டம் அமைப்பை புரிந்து கொள்ள சில மாடல்ஸ் உருவாக்குனாங்க. அதுக்கப்புறம் நிறைய மாடல்ஸ் வந்தது. ஓகே, more than 100 years ago, scientists tried to imagine why atoms might look like, proposing simple models. A new experiments were performed and new evidence came to light. These models were changed and improved, although we know that early models were not fully correct. அதுக்கப்புறம் என்ன வந்ததுன்னா, பழைய அதாவது வந்து நிறைய மாடல்ஸ் வந்தது. ஓகே, ஃபர்ஸ்ட் பழைய மாடல் இருந்தது. அதுக்கப்புறம் என்ன பண்ணது, இதை பேஸ் பண்ணி நிறைய மாடல்ஸை உருவாக்குனாங்க. அப்ப புதிய மாடலுக்கு வரும்போது நிறைய என்ன பண்ணாங்க, எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணாங்க. புதிய உண்மைகள்லாம் அது மூலமா தெரிஞ்சது. ஆனா பழைய மாதிரி என்ன பண்ணாங்க, மாத்தினாங்க. புதிய மாதிரி புதுசா உருவாக்குனாங்க. Although we know that the early models were not fully correct. Okay, முன்னாடி கண்டுபிடிச்ச மாடல் வந்து என்ன ஆகல, ஃபுல்லா கரெக்டா இல்ல. They are still important, but they show how science move forward one step at a time, driven curiosity, questioning and experiment. Okay, அதாவது வந்து அந்த பழைய அதாவது வந்து
முழுமையாக, அதாவது பழைய மாதிரிகள், பழைய அட்டாமிக் மாடல்ஸ் எல்லாமே என்ன ஆகுது, சரியா இல்லைன்னா கூட அவை அறிவியல் வளர்ச்சிக்கு என்ன பண்ணுது, சயின்டிபிக் எக்ஸ்பெரிமெண்ட்ஸுக்கு ரொம்ப முக்கியமானது. ஏன்னா அதன் மூலம் தான் என்ன பண்ணாங்க, கேள்விகள் கேட்பது, எக்ஸ்பெரிமெண்ட் செய்து புதிய உண்மைகளை கண்டுபிடிப்பது அப்படின்ற முறையில அது என்ன பண்ணுது, வளர்த்தது. Okay, they are still important because they show now science move forward one step at a time, driven by curiosity, questioning and experimentation. Until the late 19th century, atoms were thought to be the smallest indivisible units of matter. அதாவது 19ஆம் நூற்றாண்டு, ஓகே 19th century வரைக்கும் ஆட்டம் அப்படின்றது என்னன்னா, என்ன பண்ண, பிரிக்க முடியாத ஓகே ஒரு சின்ன பார்ட்டிகல் தான் ஆட்டம்ஸ் அப்படின்னு சொல்றோம். இப்போ 19th century வரைக்குமே ஆட்டம் அப்படின்றது பிரிக்க முடியாத ஒரு சின்ன துகள். However, scientists discovered that certain elements emit invisible energy and particles called radiation. அதுக்கப்புறம் அறிவியல், அதாவது சயின்டிஸ்ட் என்ன பண்ணாங்க அப்படின்னா சில எலிமெண்ட்ஸ்ல இருந்து ரேடியேஷன் அப்படின்ற கண்ணுக்கு தெரியாத எனர்ஜியும் ஓகே பார்ட்டிகல்ஸையும் சில எலிமெண்ட்ஸ் ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. சயின்டிஸ்ட் டிஸ்கவர் தட் சர்டன் எலிமெண்ட்ஸ், சில தனிமங்கள், சில எலிமெண்ட்ஸ் என்ன பண்ணுது, இன்விசிபிள் எனர்ஜி, அதாவது கண்ணுக்கு தெரியாத சில எனர்ஜியையும் அதே மாதிரி பார்ட்டிகல்ஸையும் சில எலிமெண்ட்ஸ் மட்டும் ரிலீஸ் பண்ணுது. அதுக்கு பேர் தான் ரேடியேஷன் அப்படின்றத கண்டுபிடிச்சாங்க. A phenomenon is radiation. அந்த ப்ராசஸ்க்கு பேரு தான் என்னன்னு சொல்றோம் நம்ம, ரேடியோ ஆக்டிவிட்டி. This showed that the atoms must be composed of smaller particles, proving that they were not invisible as previously believed. அப்ப இதன் மூலமா என்ன சொன்னாங்க அப்படின்னு பார்க்கும்போது, அதாவது அணுவும் அதோட சிறிய துகள்களால் ஆனது அப்படின்றது பின்னாடி கண்டுபிடிச்சாங்க. அப்ப மேல கொடுத்திருக்கிறது எல்லாத்துலயும் என்ன பாக்குறோம் அப்படின்னு பார்க்கும்போது, ஃபர்ஸ்ட் ஆச்சாரிய கனடா பரமணு அப்படின்ற கான்செப்ட சொன்னாரு. பரமணு அப்படின்றது என்ன பண்ண முடியாது, அதாவது இன்டிவிசிபிள் பார்ட்டிகல் அப்படின்னு சொன்னாங்க. அதுக்கப்புறம் லூசிஃபர்ஸ் அண்ட் டெமோக்ரட்டிஸ் இந்த கிரீக் சயின்டிஸ்ட் என்னன்னு சொன்னாங்க, அட்டாமஸ் அப்படின்ற பேரு சொன்னாங்க. அட்டாமஸ் அப்படின்னா என்ன, மேலும் பிரிக்க முடியாது அப்படின்ற ஒரு கான்செப்ட கொண்டாங்க. 1808 ஜான் டால்டன் என்ன சொன்னாரு, அறிவியல் அதாவது சயின்ஸ் பேஸ்டு என்ன பண்ணாரு, ஒரு அட்டாமிக் தியரியை ரிலீஸ் பண்ணாரு. அதுக்கப்புறம் என்ன வந்தது, அட்டாமிக் மாடல்ஸ். ஓகே, நியூ எக்ஸ்பெரிமெண்ட் மூலமா நிறைய அட்டாமிக் மாடல்ஸ் வந்தது. அதுக்கப்புறம் ரேடியேஷன் கண்டுபிடிச்சாங்க. ரேடியேஷன்னா கதிர்வீச்சு அப்படின்னு சொல்றோம் இல்லையா. அப்போ ஒரு எலிமெண்ட்ல இருந்து ரிலீஸ் ஆகக்கூடிய எனர்ஜி மற்றும் பார்ட்டிகல்ஸ் தான் என்னன்னு சொல்றோம் நம்ம, ரேடியேஷன் அப்படின்னு சொல்றோம். இது வரைக்கும் அந்த கான்செப்ட். நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்றத பத்தி பார்க்க போறோம். They show the atoms must be composed of smaller particles, proving that they were not indivisible previously believed. நெக்ஸ்ட் ரேடியோ ஆக்டிவிட்டி என்ன அப்படின்னு பார்க்கும்போது 1897 J.J. Thomson studied the conduction of electric current through gases at very low pressure. First J.J. Thomson அப்படின்ற சயின்டிஸ்ட் தான் என்ன பண்ணாரு, அதாவது 19th centuryல அதாவது சில எலிமெண்ட்ஸ் தானாகவே என்ன பண்ணுது, ரேடியேஷனை ரிலீஸ் பண்ணுது அப்படின்றத விஞ்ஞானிகள் கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு பேர் தான் என்னன்னு சொல்றோம், ரேடியோ ஆக்டிவிட்டி அப்படின்னு சொல்றாங்க. இது எதன் மூலமா தெரிஞ்சது அப்படின்னு பார்க்கும்போது, அணு என்ன பண்ண முடியாது, பிரிக்க முடியாது அப்படின்னு சொன்னாங்க இல்லையா. அப்ப இந்த அதாவது இந்த ரேடியேஷனை கண்டுபிடிச்சுக்கு பின்னாடி அப்ப என்ன சொன்னாங்க, ஆட்டத்துக்கு உள்ளேயும் சின்ன சின்ன துகள்கள் இருக்குது அப்படின்றத நிரூபிச்சாங்க. அதே மாதிரி 1897 யாரு, J.J. Thomson studied the conduction of electric current through gases at very low pressure. He used the glass tube with the 2 electrodes and applied a high voltage. இவர் என்ன பண்ணார், J.J. Thomson அப்படின்னு சொன்னார்னா, கேசஸ்ல எப்படி எலக்ட்ரிசிட்டி இருக்கு அப்படின்றத கண்டுபிடிச்சாரு. அதாவது கேசஸ்ல எப்படி எலக்ட்ரிசிட்டி உருவாகுது, எப்படி போகுது அப்படின்றத ரிசர்ச் பண்ணாரு. இதுக்காக அவர் என்ன பண்ணாரு அப்படின்னா, ஒரு கேத்தோடு ரே டியூப் அப்படின்றத உருவாக்குனாரு. through a gases at very low pressure, that is a conduction of electric current. electric current எப்படி கண்டக்ட் ஆகுது, கேஸ்குள்ள எலக்ட்ரிக் கரண்ட் லோ பிரஷர்ல எப்படி கண்டக்ட் ஆகுது, அதுக்காக அவர் யூஸ் பண்ணது ஒரு கிளாஸ் டியூப் யூஸ் பண்ணாரு, 2 எலக்ட்ரோட யூஸ் பண்ணாரு and ஹை வோல்டேஜ் யூஸ் பண்ணாரு. He observed rays moving from cathode and to an anode, that is they were called cathode rays. By studying these cathode rays in electric and magnetic field, he conducted that the streams of negatively charged particles with a much smaller mass than atom. These particles are called electrons were emitted from the atom, indicating that the atoms are composed of smaller subatomic components. அதாவது இவர் இதுக்கு என்ன எடுத்துக்கிட்டாரு அப்படின்னு பார்க்கும்போது, ஒரு கண்ணாடி குழாய் இது இருக்கு இல்லையா, தட் இஸ் ஓகே இந்த கிளாஸ் டியூப் கேத்தோடு ரே டியூப் ஒன்னு எடுத்துக்கிட்டாரு. அதுக்குள்ள என்ன இருக்கு, 2 எலக்ட்ரோடு இருக்கு. ஒன்னு இது இருக்கு இல்லையா, இதுதான் எலக்ட்ரோட் கேத்தோடு ஒன்னு, இன்னொன்னு என்ன இருக்கு, ஆனோட ஆக்ட் பண்ணுது. உள்ளுக்குள்ள என்ன இருக்கு, a gas, that is a gas at very low pressure.
ஓகே, பிரஷர் கம்மியா இருக்கக்கூடிய கேஸ் எடுத்துக்கிட்டாரு. கேஸ் இஸ் வெரி லோ பிரஷர். இந்த ரெண்டு பக்கமும் எலக்ட்ரோடு எது கூட கனெக்ட் ஆயிருக்கு? ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை கூட கனெக்ட் ஆயிருக்கு. அப்போ ஒன்னு என்ன இருக்கு? பிளஸ் ஆக்ட் பண்ணுது, அதாவது வந்து நெகட்டிவாவும், இன்னொன்னு அதாவது கேத்தோடு வந்து நெகட்டிவா இருக்கு, ஆனோடு வந்து பாசிட்டிவா இருக்கு. கேத்தோடு வந்து நெகட்டிவாவும் ஆனோடு வந்து பாசிட்டிவாவும் ரெண்டு எலக்ட்ரோடு இருக்கு. உள்ள வந்து லோ வோல்டேஜ்ல கேஸ் இருக்கு. இந்த ரெண்டு பக்கமும் எலக்ட்ரோட கனெக்ட் பண்ணி ஹை வோல்டேஜ் பவர் சப்ளை அனுப்புறாரு. அப்ப இப்ப என்ன நடந்தது? ஓகே, இந்த பவர் சப்ளை கொடுக்கும்போது என்ன நடந்தது அப்படின்னு பார்க்கும்போது, இந்த கேத்தோடுல இருந்து இந்த கேத்தோட்ல இருந்து என்ன ஆகுது? ஒரு வகையான ரேஸ் வந்து எங்க போகுது? ஆனோட நோக்கி போகுது. நெகட்டிவ் சார்ஜில இருந்து என்ன ஆகுது? ஒரு ரேஸ் வந்து எது பாசிட்டிவ் நோக்கி போறத அவர் பார்த்தாரு. அப்ப it was found that nature of the cathode rays for the independent of material of the cathode and the gas filled in the cathode ray tube, it showed that electrons are the fundamental component of all atoms present in every element. The charge of an electron is minus 1.602 into 10 power minus 19 coulomb is taken as minus 1 as a matter of convention and convenience. அப்ப இதுல இருந்து என்ன பண்ணாரு அப்படின்னு பார்க்கும்போது, அப்போ ஒரு எலக்ட்ரிசிட்டி ஹை வோல்டேஜ் கொடுக்கும்போது கேத்தோடுல இருந்து என்ன ஆகுது? சில பார்ட்டிகல்ஸ் சில வகையான ரேஸ் வந்து ஆனோட நோக்கி போகிறத சொல்றாரு. அப்ப இந்த ரேஸ்க்கு பேர் தான் என்னன்னு சொல்றாரு அவர்? கேத்தோடு ரேஸ் அப்படின்னு பேர் வச்சாரு. இந்த கேத்தோடு ரேஸ் தான் என்ன இருக்கு? இண்டிபெண்டன்ட் ஆஃப் த மெட்டீரியல்ஸ் ஆஃப் த கேத்தோட் அந்த கேஸ் ஃபில்ட் இன் த கேத்தோட் ரே டியூப் இஸ் ஷோட். இதுதான் என்னன்னு சொல்றாரு? எலக்ட்ரான்ஸ். இட் ஷோட் தட் எலக்ட்ரான்ஸ் ஆர் த ஃபண்டமெண்டல் காம்போனன்ட் ஆஃப் ஆல் ஆட்டம்ஸ் பிரசன்ட் இன் எவ்ரி எலிமெண்ட். த சார்ஜ் ஆஃப் எலக்ட்ரான்ஸ், இதுதான் என்னன்னு சொல்றாரு அவர்? எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னாரு. எலக்ட்ரான்ஸ் அப்படின்றது என்னன்னா நெகட்டிவ்லி சார்ஜ் ஆட்டம்ஸ். அதுதான் என்னன்னு சொல்லணும்? எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றோம். நெகட்டிவ்லி சார்ஜ், இதுதான் என்னன்னு சொல்லுவோம்? எலக்ட்ரான்ஸ். புரோட்டான்ஸ் அப்படின்னு சொல்லும்போது என்னன்னு சொல்லுவோம்? பாசிட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ் தான் புரோட்டான்ஸ். எலக்ட்ரான்ஸ் நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ், தட் இஸ் கால்ட் எலக்ட்ரான்ஸ். நியூட்ரான்ஸ் அப்படின்றது நியூட்ரல் சார்ஜ். நம்ம ஆல்ரெடி நமக்கே தெரியணும். புரோட்டான்ஸ்னா பாசிட்டிவ்லி சார்ஜ், எலக்ட்ரான்ஸ்னா நெகட்டிவ்லி சார்ஜ் அயான்ஸ், அண்ட் நியூட்ரான்ஸ்னா நியூட்ரல் சார்ஜ் அப்படின்னு சொல்லலாம். அப்ப இவர் ஃபர்ஸ்ட் யாருன்னா ஜே தாம்சன் அப்படின்றவர் தான் ஃபர்ஸ்ட் எதை கண்டுபிடிச்சாரு? எலக்ட்ரான்ஸை கண்டுபிடிச்சாரு. அந்த எலக்ட்ரான்ஸோட சார்ஜ் என்னன்னா minus 1.602 into 10 power minus 19 கூலும். C கூலும் இஸ் டேக்கன் as -1. இது என்ன சிம்பிளா என்ன எடுத்துக்கிறோம்? -1 அப்படின்றது எடுத்துக்கிறோம். Next, meet a scientist அப்படின்ற டாபிக்ல J.J. Thomson's most significant discovery was that of electron. J.J. Thomsonோட முக்கியமான கண்டுபிடிப்பு அப்படின்னு பார்க்கும்போது எலக்ட்ரான், the first subatomic particles to be identified and a part of every atom. ஒவ்வொரு ஆட்டத்துக்கும் இருக்கக்கூடிய எலக்ட்ரானை ஃபர்ஸ்ட் கண்டுபிடிச்சவர் யாரு? J.J. Thomson. He received the Nobel Prize in Physics in 1906 for a study at the electrical conductivity of gases. அவருக்கு அதால என்ன பண்ணது? அவருக்கு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. This research led him to discover electrons. As the head of the famous Cavendish laboratories in Cambridge, he guided and inspired many scientists including Ernest Rutherford. அவரோட ரிசர்ச் பின்னாடி வந்த அறிவியல் அறிஞர்களுக்கு மிகவும் உதவியாக இருந்தது. 8.21 தாம்சன் மாடல் ஆஃப் an atom. தாம்சனோட அட்டாமிக் மாடல் எப்படி இருக்கு அப்படின்றத பத்தி தெரிஞ்சுக்கலாமா? ஆல்ரெடி நம்ம J.J. தாம்சன் என்ன கண்டுபிடிச்சாரு? எலக்ட்ரான் கண்டுபிடிச்சாருன்னு சொன்னோம். எலக்ட்ரான்ஸ் அப்படின்றதுன்னா நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் தான் என்னன்னு சொன்னோம்? எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொன்னோம். When J.J. Thomson discovered tiny negatively charged particles called electrons, he faced a puzzle. Atoms are neutral, so where is the positive charge present? அதாவது இவர் ஆட்டத்துக்குள்ள நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் இருக்கு அப்படின்னு சொன்னாரு. ஆட்டம்ஸ்ன்றது நியூட்ரல் சொல்றோம். அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு? நெகட்டிவ் சார்ஜ் எலக்ட்ரான்ஸ் சொல்லிட்டாரு. அப்ப பாசிட்டிவ் சார்ஜ் எங்க இருக்கு? To solve this, Thomson proposed the atom to be the sphere of positively charged, that is with electrons distributed throughout. This model was compared to pudding when plums embedded in it. It's called, that is, plum pudding model. அவரோடது அதாவது ஃபர்ஸ்ட் எலக்ட்ரானை கண்டுபிடிச்ச ஃபர்ஸ்ட் சயின்டிஸ்ட் யாருன்னா J.J. தாம்சன். அவருக்கு அதால 1906ல பிசிக்ஸ்க்கான ஒரு நோபல் பிரைஸ் கொடுத்தாங்க. அவர் கேம்பிரிட்ஜ் முன்னாடி பார்த்தாலே அவர் கேம்பிரிட்ஜ் யூனிவர்சிட்டியில அதாவது கேவெண்டிஷ் லேபரட்டரியில தலைவரா இருந்தாரு. இவருக்கு வழிகாட்டியா இருந்தவர், அதாவது தாம்சனுக்கு கீழே இருந்தவர் தான் ஏர்னஸ்ட் ரூதர்ஃபோர்ட். பல விஞ்ஞானிகளுக்கு, ரூதர்ஃபோர்ட் போன்ற விஞ்ஞானிகளுக்கு வழிகாட்டியா இருந்தது அப்படின்றது நோயோ சயின்டிஸ்ட் அப்படின்றத பத்தி பார்த்தோம். இப்ப தாம்சன் மாடல் அப்படின்னு பார்க்கும்போது தாம்சன் தான் என்ன பண்ணாரு? எலக்ட்ரானை பத்தி சொன்னாரு. அதாவது எலக்ட்ரான்ஸ், அதாவது நெகட்டிவ்லி சார்ஜ்டு பார்ட்டிகல்ஸ் எலக்ட்ரான்ஸ் அப்படின்னு சொல்றாரு. ஆட்டம்ஸ் அப்படின்றது ஒரு நியூட்ரல் அப்படின்னு சொன்னோம்னா, இப்ப எலக்ட்ரானை பத்தி சொல்லிட்டாரு. நெகட்டிவ்லி சார்ஜ் இருக்கு, அப்ப பாசிட்டிவ் எங்க இருக்கு? இதை சால்வ் பண்றதுக்காக தான் என்னன்னு சொன்னாரு? ஆட்டம்ஸ் ஒரு அட்டாமிக் மாடலை ப்ரொபோஸ் பண்ணாரு. இந்த அட்டாமிக் மாடல் எப்படி இருக்குன்னா ஒரு ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ். இது இங்க ஏதோ இருக்கு இல்லையா? தட் இஸ் பிளம் புட்டிங் மாடல்.
இது ஒரு பாசிட்டிவால் ஆனது, அதாவது ஒரு ரவுண்ட் ஸ்பியர், ஒரு ஸ்பியர் எதால் ஆனது அப்படின்னு சொல்லும்போது ஃபுல்லா எதால் ஆனது, பாசிட்டிவ் சார்ஜால் ஆனதுதான் இந்த ஸ்பியர். இதுல டு சால்வ் திஸ் தாம்சன் ப்ரொபோஸ் தி ஸ்பியர் ஆஃப் பாசிட்டிவ் சார்ஜ் வித் எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட். இங்கதான் என்ன இருக்கு, எல்லாமே இதுதான் பாசிட்டிவ்லி சார்ஜ்டு ஸ்பியர். இதுக்குள்ளதான் என்ன இருக்கு, நெகட்டிவ்லி சார்ஜ்டு அயன்ஸ்ல எம்பெடட் ஆயிருக்கு அப்படின்னு சொன்னவர் தாம்சன். திஸ் மாடல் வாஸ் தி எலக்ட்ரான்ஸ் டிஸ்ட்ரிபியூட்டட் த்ரூ அவுட். திஸ் மாடல் வாஸ் கம்பேர்ட் டு தி புட்டிங் வித் பிளம்ஸ் எம்பெடட் இன் இட். ஆல்ரெடி நம்ம அதாவது வந்து ஒரு புட்டிங், ஓகே, அதுல என்ன இருக்கும், அதாவது பிளம்ஸ் எல்லாம் இருக்கும் இல்லையா. ஃபார் எக்ஸாம்பிள் கிறிஸ்மஸ் கேக்ல அங்கங்க பிளம்ஸ் வச்சிருக்காங்க இல்லையா. அப்ப அந்த மாதிரி, ஓகே, அப்ப அந்த கேக் அப்படின்றது தான் பாசிட்டிவ் ஸ்பியர், அதுக்குள்ள இருக்கக்கூடிய பிளம்ஸ் தான் நெகட்டிவ்லி சார்ஜ்டு எலக்ட்ரான்ஸ். இட்ஸ் கால்ட், அதுக்கு பேரு பிளம் புட்டிங் மாடல் சொன்னோம். எ மோர் ஃபெமிலியர் பிக்சர் would be the watermelon. ஓகே, நமக்கு தெரிஞ்ச பிக்சர் எதுனா வாட்டர்மெலான். இந்த வாட்டர்மெலான்ல என்ன இருக்கு அப்படின்னா, the red bulb represent the positive. எங்க உள்ளுக்குள்ள இருக்கிற அந்த பழம் ரெட் கலர் இருக்கு இல்லையா, அதுதான் என்னன்னு சொல்றோம் நம்ம, that is a positively charged matter. That one is positively charged matter. அந்த உள்ளுக்குள்ள இருக்க அந்த black seeds தான் என்ன இருக்கு, ions அப்படின்னு சொல்றாரு. என்ன ions, electrons அப்படின்னு சொல்றாரு. Red bulb represent positively charged matter and the seeds represent the electron distributed throughout the atom. This simple picture, though later replaced, was the first genuine attempt to describe how atoms positive and negative charges stay balanced. இது மூலம் தான் என்ன இருக்கு, ஒரு ஆட்டத்துல பாசிட்டிவும் நெகட்டிவும் என்ன இருக்கு, பேலன்ஸா இருக்கு அப்படின்னு சொன்னது யாரு, தாம்சன். அப்ப பிளம் புட்டிங் மாடல் வச்சுதான் அவர் சொன்னாரு. அப்ப புட்டிங் அப்படின்றது என்னன்னு சொல்றாரு, தட் இஸ் புட்டிங் அப்படின்றது எதுன்னா